ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைட்ஸ் வந்து ட்ரையாங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டே ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. இது சாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். இது ரெண்டே கூட்டினா எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 30, 20, 50 வரும். ஸோ ஆப்ஷனில் 50 விட எது கம்மியாக இருக்கும் அது ஆன்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்சர், இதுதான் ஆன்சரே. ஸோ ரெண்டாவது சம்மு. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பரோட அதாவது வந்து 10 வந்து கூட்டுறாங்க, 1/3 10 வந்து கூட்டுறாங்க. ஸோ 1/3 நான் வந்து 1/3 ப்ளஸ் ஒரு 10 வச்சுக்கிறேன். நம்ம இந்த சைடு எக்ஸ் வைக்கிறனால எக்ஸ் வந்து நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கிடைச்ச நம்பர் வந்து 65. ஸோ அப்போ இந்த 10 இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா 55 வரும். ஸோ இந்த 3 வந்து வகுத்துலேருந்து இங்கே போகும்போது பெருக்கலாகும். ஸோ இப்போ இங்கே வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 5 3 15. ஸோ மீதி ஒரு 1 இருக்குது. ஸோ 15 165 வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் டிஜிட், இது ரீசெண்டாக கேட்குற ட்ரெண்ட் இது. ஸோ சம் ஆஃப் டிஜிட்னா ஒன்றும் கிடையாது. 1 + 6 7, 7ஓட 5 கூட்டினா எவ்வளோ? 12. ஆன்சர் வந்து 12. இந்த இடத்துல சம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது ஜிங்கிற சென்டராக எடுத்துக்கிறாங்க ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. ஆன்சர் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா, இதை போட்டு √3 போட்டுங்க. ஸோ இப்போ அந்த √3 நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா √3 × √3 போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து 3 ஆயிரும். ஸோ நான் வந்து 3 வச்சுக்கிறேன். ஸோ 3 வச்சேன் அப்படின்னா 1 3 3 1 3 3 2 3 6. அப்போ ஆன்சர் வந்து 12 √3 இதான் வந்து ஆன்சர். இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து இதை வச்சு 4 சம் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரே மாடல் தான். ஸோ இந்த 4மே ஒரே மாதிரி எப்படி சால்வ் பண்ணுறோம் பார்க்கலாம். ஒரு 40 பேஜில் 5 நிமிஷத்தில் அடிக்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே வந்து மினிட்ஸை பார்க்கணும். ஸோ 5 மினிட்ஸ் 40 பக்கம் டைமில் 5 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம 1 மணி நேரத்துக்கு மாற்ற என்ன பண்ணோம்? ஸோ இங்கே வந்து 12 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ 12 போட்டால் தான் இங்கே 60 நிமிஷத்துக்கு வரும். ஸோ அப்போ இங்கே 12 போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இங்கே வந்து 12 எவ்வளோ வரும்? 8. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ 48 வரும். ஸோ ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, 480 வந்துடும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 480. அப்போ 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ இருக்கும்? அதோட × 3 போடுங்க. ஸோ அப்போ 480, அதாவது 8 3 21, சாரி 8 3 24. ஸோ இங்கே வந்து 2 3 4 3 12. ஸோ 14. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 144. இங்கே ஒரு 0 இருக்கா, அதனால அந்த 0 சேர்த்துக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி சம்ஸ் பண்ணுறாங்கன்னா 1 கண்டுபிடிங்க, அதை வச்சு 3 வந்து அந்த கிடைக்கிறத பிரிக்கும். 15 நோட் புக் வந்து நம்மளுக்கு 240 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அந்த 240 15 வச்சு நம்ம வகுத்துவோம் அப்படின்னா 16 வரும். ஸோ இந்த 16ங்கிறது ஒரு நோட் புக்கோட பிரைஸ். நம்மளுக்கு 992 இது வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே 992 16 மறுபடியும் வகுத்துருங்க. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 62 வரும். இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் வகுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் குட்டியாக வரணும் அப்படின்னா வகுத்துருங்க. ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா பெருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு சம். ஸோ அதாவது 2 பேஜ் 40 நிமிஷம் அடிக்காங்க, ஒரு பேஜ் எவ்வளோ நேரத்தில் அடிச்சிருப்பாங்க? 20 நிமிஷத்தில் அடிச்சிருப்பாங்க. கரெக்டாக 81 பக்கத்தா அப்படிங்கிறப்போ நான் அதை அப்படியே பெருக்கினா முடிஞ்சு. ஸோ இங்கே வந்து 0 சேர்த்துக்கோங்க. 2 16. ஸோ 1630 அப்படிங்கிறதா ஆன்சர். அதாவது 1620 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அடுத்து இதே சம் இதே மாதிரி 8 பெண்ணோட விலை 136 ரூபா. அப்போ 136 8 அடிச்சோம் அப்படின்னா 186. மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கும். 5 8 40, 6 8 48, 7 8 56. அப்போ 17 வரும். அப்போ 12 பெண்ணோட விலை எவ்வளோ இருக்கும்? 17 × 12 போட்டிங்க அப்படின்னா 204 ரூபா வரும். இதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஒரே மாடல்.